என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூன் 7ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு நன்மையை நினைப்போம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி உபாகமம் 24வது அதிகாரம் 5வது வசனம் முதல் 22 வசனங்கள் முடிய. நன்மையை நினைப்போம். நீ எகிப்திலே அடிமையாயிருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அங்கே இருந்து மீட்டு கொண்டு வந்ததையும் நினைப்பாயாக. உபாகமம் 24வது அதிகாரம் 18வது வசனம். உபாகமம் என்பதை திருவிவிலியத்தில் இணைச்சட்டம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இது சட்டத்திற்கு இணையான அல்லது சமமான விதிகள் அடங்கிய நூலாகும். இந்த விதிகள் நாம் நடைமுறை வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நல்ல காரியங்களை வற்புறுத்துகின்றன. இன்று நாம் வாசித்த பகுதியில் ஏழைகளிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக அவர்களுக்கு கொடுப்பதில் எப்படி வளரலாம் என்பதற்கான சிறு நடைமுறை ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதே சமயத்தில் இடையிடையே நமக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கும் தேவனை நினைத்து கொள்ள வேண்டும் என்பதும் சொல்லப்படுகிறது. அன்று இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டதும், வனாந்திர பாதையில் அவர்களுக்கு மன்னாவும் காடைகளும் கொடுத்து போஷித்ததும், கன்மலையிலிருந்து நீர் வர பண்ணியதும் மிக மிக பெரிய அற்புதங்கள். அதை இன்று வரை அம்மக்கள் நினைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். திருமறையிலுள்ள முக்கியமான தலைவர்களின் இறைவேண்டல்களில் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த விடுதலை வாழ்வும் பெரும் பயணத்தில் செய்த நன்மைகளும் சொல்லப்பட்டு நன்றி கூறப்பட்டதை காணலாம். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அப்போஸ்தலர்கள் எழுதிய நிருபங்களிலும் இந்த நன்றி தொனி தொடர்கிறது. நாம் எப்படி? நமக்கு இப்படி ஒரு வரலாறு இல்லையா? இருக்கிறது. நாம் தான் அதை பெரிதாய் நினைப்பதும் இல்லை, நன்றி சொல்வதும் இல்லை. தொப்பியில் கூழ்வாங்கி குடித்தாரே, அதுபோன்ற எத்தனை மிஷனரிகள் நம் மண்ணுக்கு வந்து நமக்காக வாழ்ந்து நம் பாவ விடுதலைக்காக பாடுபட்டனர். இன்று மிஷனரிகளின் பிள்ளைகளுக்கு கல்வி செல்வத்தை அள்ளி வழங்குகிறதே டோனாவூர் பள்ளி. அதை தொடங்கிய கார்மேக்கள் எத்தனை சமுதாய பணிகள் செய்திருக்கின்றார். நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் கிறிஸ்தவ பெயர்களை தாங்கிக் கொண்டு நிற்கின்றனவே. மருத்துவமனைகளுக்கு முன்னோடியாய் வேலூரில் தலை நிமிர்ந்து நிற்கிறதே ஐடாவின் அருட்பணி சின்னம். இவற்றுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இது போன்று ஆண்டவர்க்காய் இன்றும் அருட்பணி ஆற்ற ஆட்கள் வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். இன்று அற்புத பணி செய்யும் ஊழியர்கள் பெருகுகிறார்கள். அருட்பணி செய்ய ஆட்களே இல்லாது போனார்களே. இன்று அற்புத பணி செய்யும் ஊழியர்கள் பெருகுகிறார்கள். அருட்பணி செய்ய ஆட்களே இல்லாது போனார்களே. எண்ணி எண்ணி தூதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகட்காய் அன்று வந்த அருட்பணிய ஆயிரம் நன்மை செய்தாரே. அன்று வந்த அருட்பணிய ஆயிரம் நன்மை செய்தாரே. கல்வி கற்க கூடங்களும் நல்ல மருத்துவமனைகளும் பல கட்டி சேவை செய்தார். செய்த சேவைக்காய் நன்றி சொல்வோம். பல கட்டி சேவை செய்தார். செய்த சேவைக்காய் நன்றி சொல்வோம். எண்ணி எண்ணி துதி செய்வாய்.
ஜெபம். தேவனே, நூற்றாண்டுகள் தாண்டினாலும் அன்பை சொல்லும் அருட்பணிகளை அன்போடு நினைத்து நன்றி சொல்கிறோம். ஆமேன்.